சமீபத்தில் தான் ரோபோ சங்கர் அவர்களுடைய மகளான இந்திரஜா அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. இவங்க தன்னுடைய சொந்த மாமாவான கார்த்திக் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தொடருவோம் அப்படின்ற அமைப்பு வச்சு நிறைய ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி மற்றும் உணவு கொடுத்து வந்துட்டுருக்காரு. இப்போ தனக்கு மகன் பிறந்ததை கொண்டாடணும் அப்படின்றதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த மாதிரி ஆதரவற்ற இல்லங்களில் ஒரு நாள் முழுக்க சாப்பாடுக்கான செலவை எடுத்துக்க போகிறாராம். உண்மையிலேயே உங்களுடைய மனது பெரியதா அப்படின்னு இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்களும் வழிகளும் கூட இருக்குது. நீங்கள் 2 பேருமே இவ்வளோ குண்டா இருக்கீங்களே, உங்களுக்குலாம் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னவங்க வாய் அடைச்சிருக்கு இந்த தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க 2 பேருமே. இந்த சூழ்நிலையில் இப்போ தன்னுடைய மகன் பிறந்ததை கொண்டாடுறதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இவங்க ஆதரவற்ற இல்லங்களுக்கு உணவு கொடுக்க போகிறேன் ஒரு நாள் முழுக்க அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடையுமே கவனத்தையும் வரவேற்பையும் பெற்றிருக்கு. தொடர்ந்து எல்லோருமே உங்களுடைய பணி இதே போல் தொடரணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே தொடருவோம் அப்படின்னு இவர் வந்து வச்சுருந்தாலும் கூட இப்போ மற்ற பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மகன் பிறந்ததை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நிறைய பேர் இப்படி தான் என்ன பேசுகிறோம் அப்படின்றது தெரியாமையே மற்றவங்களுடைய மனதை காயப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த பேசிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வலியும் வேதனையும் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ரோபோ சங்கர் மகளுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். நள்ளிரவு முழுக்க தன்னுடைய மனைவியும் குழந்தையும் பார்த்துக்கிறாரு கார்த்திக் அவர்கள். ஏன்னா வயதானவங்க அப்படின்றதுனால ரோபோ சங்கர் மற்றும் அவங்க மனைவியால் பார்க்க முடியாது. தன்னுடைய குழந்தைக்காக கண் விழித்து உட்கார்ந்துருக்காரு. இதே போல் எல்லா ஆண்களும் இருந்துட்டா வீட்டில் பிரச்சனை இருக்காது அப்படின்னு கூட அவங்க வெளியிட்டிருந்ததை பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. குழந்தை பிறந்ததுமே வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்திரஜானா, குழந்தை எங்கன்னு கேட்காம தன்னுடைய கணவரை எங்கன்னு தான் கேட்டிருக்காங்களா. எந்த அளவுக்கு அவங்க இருவருக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு லவ் இருக்கும் அப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி இப்போ இருவருமே தங்களுடைய வாழ்க்கையில் சாதிச்சு காட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே வந்து நெகட்டிவான விமர்சனங்களை தள்ளி வச்சுட்டு தன்னுடைய குழந்தை பிறந்திருக்கிறத கொண்டாட போகிறாரு கார்த்திக் அவர்கள். நம்மளுடைய சார்பாகவும் அவங்க இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.